சத்தி அவ்வளவுதான்ப்பா இருக்கு. சத்தி இல்லையா? ரெஸ்ட் எடுத்தா தான் உடம்புல தெம்பு கூடும். வல்லரக்கனாகி இந்த ராட்சதனானவன் அதாவது நாளைக்கு வாடா நார்த்தங்காமாவனே, இன்னைக்கு வாடா எலுமிச்சங்காமாவனே. சரி, அப்ப அந்த காலத்துல பேசுவாங்களாம். அந்த காலத்துல அடமொழி பேசுறாங்க. நாளைக்கு வாப்பா சரி நாத்தனார் மவனே, இன்னைக்கு வாப்பா குழந்தையா மவனே, அப்படி மனசுலாயோ அப்படிதான் இருக்கா. ஆனாலும் இந்த அரக்கனும் மந்திரி இடத்திலே கொடுத்த போது மந்திரியோ வாங்கினான். ஆணை அலங்கரித்து அம்பாரியை எடுத்து வைத்து 56 அரசுகிடம் காண்பித்த போது அத்தனை பேரும் படிச்சு பார்த்தாங்க. ஏ மந்திரி, உன்னை பார்க்கும் போது எங்கேயோ பார்த்த ஞாபகம். ஆனாலும் நீ அரக்கனோட மந்திரி தானே, இப்ப ஞாபகம் வந்துச்சு. வந்துட்டு ஆமா, உமக்கு இங்க என்ன என்ன ஜோலி? கையில என்னமோ வச்சிருக்கீங்க, என்ன தெரியுதுப்பா? அப்படியா? அதை வாசித்து காட்டு பாப்போம். நீதான் எனக்கு வாசிக்க தெரியாது. அடியா, ஓ பகுதி பணம் கேட்டு வந்திருக்கிற. அவனி கடல்ல 56 தேசத்து அரசர்கள் அறிவதாவது, என் மன்னனுக்கு நீங்க பகுதி பணம் கொடுக்கவில்லை. அப்படி பகுதி பணம் கொடுக்காவிட்டால் உங்க தலை எருமை தலை. அப்படியா? ஏ மந்திரி, தூதுவனாக இருந்ததுனால உன் தலை தப்பிச்சது. தூதுவனை கொல்வது ரொம்ப தவறு. எய்தவன் அங்கு இருக்கிறான். நீ சாதாரண ஒரு அன்பு என்று 56 அரசர்களும் பகுதி பணம் கேட்டு வந்தா கொடுக்கவேமா? நாங்க கொடுக்கவேமா? அரக்கனுக்கு பயந்து நாங்க நடக்கவே மாட்டோம். அரக்கனுக்கு பயந்து நாங்க ஏ மந்திரி மந்திரி இருசால் பணம் கேட்டு வந்தா கொடுக்கவேமா? நாங்க கொடுக்கவேமா? எதிர்த்து நாங்க சண்டை செய்யவே, எதிர்த்து நாங்க சண்டை செய்யவே தயங்கவே மாட்டோம். தக்கத்தா பகுதி பணம் கேட்டு வந்தா நாங்க யாருக்கும் நாங்க பயப்பட மாட்டோம். அரக்கனுக்கு பயந்து நாங்க நடக்கவே மாட்டோம். உங்க அரக்கனை வர சொல்லி அப்ப பார்த்தாரு இந்த மந்திரியானவன் அங்க பிடிச்ச ஓட்டம். அதுல ஒரு மன்னன் கோபக்காரன், கலிங்க நாட்டு மன்னன். அவன் வாளை உருவினான். கலிங்க நாட்டு மன்னனுக்கு கோபம் வராது, வந்துச்சு அவ்வளவுதான். அப்ப வாளை உருவும் போது வாளை பார்த்தது சும்மா வாளுன்னு ஓடோடி வருகிறான். மன்னா மன்னா வல்லரக்க மந்திரியின் வார்த்தை 56 அரசரெல்லாம் பகுதி பணம் கொடுக்கவில்லை. ஏ மன்னா, நான் பகுதி போனாங்க ஏற்க போனேன். 56 அரசர்களும் என்னை யாரும் மதிக்கல. பகுதி பணம் கொடுக்கவில்லை. ஏ மந்திரி, பகுதி பணம் கொடுக்கல சரிதான், அவர்களை அப்படியே நாமல் விட முடியுமா? அடிச்சு நொறுக்கணும். அப்ப 56 தேசத்தை மண்டா கத்தியை நாமல் தீட்டக்கூடாது. கத்தியை எடுத்தா அதாவது கத்தியால சாகுவான். நம்ம கத்தியை தீட்டக்கூடாது. புத்தியை இருந்து நம்ம தீட்டுவோமா? புத்திமான் பிழைமான் என்று சொல்வார்கள்ல, அதுல ஒரு வழி இருக்கிறது. 56 தேசத்தை நாம ஜெயிக்க வேண்டுமானா
சண்டைக்கு தான் போகணுமாண்ணா போகணுமா சகனியன்கள் இல்லை மண்ணா அவசரமா ஜெயிப்பது ஆண்டவேற நினைக்க அதிக தவம் அது செய்ய தவத்தின் உண்ட மகிமை சங்கரனை பார்க்க சங்கரனின் இடமதில் பரமதையோ வாழ்க சங்கரனை நம்ம பார்க்க வேண்டும் சங்கரன் இடத்துல ஒரு வரத்தை வாங்க வேண்டும். என்ன வரம்மா? 56 தேசத்தையும் நாமல் ஜெயிக்க வேண்டும். வேண்டுமல்லவா? என சொன்ன போடு பார்த்தான் அந்த மந்திரியானவள். மன்னா ஒரு வழி இருக்கிறது. என்ன வழினே? கடவுளை நம்பினார் கைவிடப்படா. நான்கு மறையாந்து இருப்பேன். யாரை நம்பினால் கைவிட மாட்டார்? இறைவனை நம்பினார். ஆண்டவன் பகவானை நினைத்தால் போதும். ஆமா, உள்ள முருக நினைக்க வேண்டும். உள்ளத்தால் நினைக்கணும்னே. ஆமா, என்றும் வருகிறான் வல்லரக்க ராஜுதன். கவனோ தலைய மொட்டை அடிப்பாளே, தலைய மொட்டை அடிப்பானோ, சாம்பலை பூசுவானே, செம்புவாளி போடுவானோ, செல்ல பிள்ளை வல்லரக்க ஊனமில்ல புளித்தோளா, ஊனமில்ல உத்திராஜ மாலைகளா, உத்திராஜ மாலைகளா, கற்கம்பாலம் கமண்டலமோ, கையடில சிவமாலை, சிவமாலை கையிலெடுத்து சிவதவங்கள் செய்யவோ வல்லரக்கன் வாரபோது வல்லரக்கன் வரபோது என்ன நடக்கூடும் ஆகாத சகுணம் நாளை வருகு பொல்லாத சகுணம் சொல்லாமல் வருகுதையோ அரக்கனுமே வர
பக்தகோடி மெய் என்பவர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். வரி பாக்கி செலுத்துவோர்கள் உடனடியாக தங்களது வரி பணத்தை செலுத்தும்படி உங்களை விழா கமிட்டியில் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்.